ரவி மாதிரி ஒரு ஸ்வீட்டான பர்சனை மீட் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவுமே நல்ல மனுஷன். அது மட்டும் கிடையாது, ரொம்பவும் கைண்டான சாஃப்டான பர்சன். இது வரைக்குமே ரவி கூட ஒர்க் பண்ணனவங்க யார்கிட்ட கேட்டாலும் அவனுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி அதிகமாக தெரியாது. அவன் எவ்வளோதான் அவன் பர்சனல் லைஃப்பில் இருந்தாலுமே அதை வெளியில் சொல்லாத அவ்வளோ ஸ்வீட்டான பர்சன். அது மட்டும் இல்லாமல் ஹி ஹேட் கான் த்ரூ மெனி அப்படிங்கிற மாதிரி ரவிமோகனோட லாஸ்ட்டாக அந்த எமோஷனல் பிரேக் டவுனான இன்டர்வியூவை பார்த்துட்டு அவரை பற்றின நிறைய விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணியிருக்காரு சூர்யா சார். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நிறைய நடிகர்கள் அவருடைய அந்த எமோஷனலான வீடியோ, அது மட்டும் இல்லாமல் நான் உயிரோடு இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்ட அந்த வேர்ட்ஸுக்காக சாதகமாகவும் எதிராகவும் கண்டனம் தெரிவிச்சும் நிறைய பேர் வந்து பேசிட்டு வராங்க. அந்த வகையில் சூர்யா சார் பேசியிருக்கிற அந்த விஷயங்கள் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய பேசுபொருளாக போயிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவிமோகன் ரீசெண்டாக அவர் கொடுத்த இன்டர்வியூவில் நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருந்தார். அது மட்டும் கிடையாது, அவருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. ஆனால் நிறைய நடிகைகள் அவருக்கு சப்போர்ட்டிவாக பேசுனவங்க சொல்கிற ஒரு காமனான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தயவு செய்து ஒரு மனுஷன் சமூகத்தில் உடஞ்சி அழும்போது அவருக்கு கொஞ்சமாவது ஸ்பேஸ் கொடுங்க. எவ்வளோ விஷயங்களை அவர் வாழ்க்கையில் வழியாக சுமந்துக்கிட்டு இருந்தால் இப்படி எல்லார் முன்னாலையும் உடஞ்சி அழுவார். தயவு செய்து அவருடைய வாழ்க்கையை பற்றி தெரியாம கருத்து தெரிவிக்கிறத நிறுத்துங்க. ஏன்னா இந்த மாதிரி தெரிஞ்சும் தெரியாமலும் ஒரு விஷயத்துக்காக கருத்து தெரிவிச்சு ஒருத்தரை அநியாயமா கொன்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நடிகைகள் அவருக்கு சப்போர்ட்டிவாகவும் பேசிட்டு இருக்காங்க. அந்த வகையில தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்தது அந்த 3 எழுத்து நடிகை தான். ஆனா அவங்கள பத்தி எனக்கு பேச விருப்பம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே என் மேல நிறைய கேஸ் வந்து ஃபைல் ஆயிருக்கு. ஸோ வந்து அதோட சேர்ந்து இந்த கேஸையும் நான் தலையில போட்டுக்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவருக்கு ஆதரவா கார்த்தி, விக்ரம், ஐசரி கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆதரவாக பேசிட்டு வந்த நிலையில் ஆக்டர் சூர்யா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரவி என்னுடைய உண்மையான ஒரு பிரதர் மாதிரி, அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு கைண்டான பர்சன். அவருடைய வாழ்க்கையில் இவ்வளோ வழிகளை அவர் அனுபவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உடஞ்சி அலறதை பார்க்கும்போது உண்மையிலே என்னுடைய மனம் ரொம்பவும் கலங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு கஷ்டங்கள் வேதனைகளை தாங்கியிருந்தா இந்த அளவுக்கு வந்து ஒரு சமூகத்துக்கு முன்னாடி உடஞ்சி அழுவான். அப்போ அவனுடைய அந்த அந்த அழுகுரலை கேட்டு நாம் ஒரு விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் கருத்து தெரிவிக்கிறது அப்படிங்கிறது மிகவும் தவறு. கணவன் மனைவிக்குள்ள 1000 விஷயங்கள் இருக்கலாம், அது வந்து பொதுவெளிக்கு வர்றது ஒரு தவறான விஷயம். அதுக்கு கருத்து தெரிவிக்கிறது அப்படிங்கிறது மேலும் தவறான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எவ்வளவுதான் கணவன் மனைவிக்கு நடுவில் பிரச்சனைகள் அப்படின்னு இருந்தாலும் குழந்தை அப்படிங்கிறது 2 பேருக்குமே பொதுவானதான். பார்க்க விடாமல் அப்பா தடுக்கிறது அது ஒரு தந்தைக்கும் சரி தாய்க்கும் சரி ஒரு பெரிய வலியை கொடுக்கும். தயவு செய்து இப்படி உடஞ்சி அழாதீங்க. இப்போதான் நீங்கள் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட்டீங்க. ஃபேமிலி உங்களை அதிகமாக பாதிச்சிருச்சு. கொஞ்சம் இதுலேருந்து வெளியில் வந்து கொஞ்சம் லைஃப்பை திரும்பி பாருங்கள். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். தயவுசெய்து இன்னும் கொஞ்சம் ஹோப்ஃபுல்லாக இருங்க ரவி, டோன்ட் பிரேக் டவுன் அப்படிங்கிற மாதிரி ஆதரவாக ஆக்டர் சூர்யா பேசியிருக்காரு. அவர் பேசின விஷயங்கள் தான் இப்போ சமூக வலைதளங்களில் மிகவும் பேசுபொருளாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நடிகை அம்பிகா, நடிகை ஓவியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நடிகைகளே இன்னைக்கு ரவிக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரவியோட நடித்த நிறைய நடிகைகள் இன்னைக்கு அவங்களுக்கு ஆதரவாக பேசிட்டு வர்றது அவருக்கு ஒரு பெரிய பலமாக இருக்குது. அதுவும் அம்பிகா பேசின விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய நல்ல மனசுக்கு கண்டிப்பாக நீ நல்லா இருப்ப, கவலைப்படாத, இதெல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் பாசிட்டிவாக பேசியிருந்தாங்க.